வணக்கம். ஸோ SSC CGL 2025க்கான கொஸ்டின் அனாலிசிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கடந்த ஆண்டு முடிந்த அந்த ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்டில் பாலிட்டி கொஸ்டின்ஸ் அரசியலமைப்பு சம்மந்தமான கேள்விகளை வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதோட கண்டினியூஷன் பாருங்கள். அண்டர் விச் ஆர்டிக்கல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் பிரசிடென்ட் ரூல் இஸ் இன் ஏ ஸ்டேட் ப்ரோக்ளைம்ட். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எந்த பிரிவு கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழே வரும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து 356 கீழே வரும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 3 எமர்ஜென்சி இருக்குது இல்லையா? 352ங்கிறது நேஷ்னல் எமர்ஜென்சி, 356ங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி, ஸோ 360ங்கிறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியாகவும் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பார்த்தோம் இல்லையா? ஸோ பிரசிடென்ட் ரூல் ஒரு ஸ்டேட்டில் எப்போ கொண்டு வருவாங்க? ஸோ ஆர்டிக்கல் 356. ஓகேவா? ஸ்டேட் எமர்ஜென்சிங்கிறது ஆர்டிக்கல் வந்து 356 ஒரு பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குது. ஸோ வந்து அங்கே இருக்கிற கவர்னர் வந்து கான்ஸ்டியூஷனலாக ஃபெயில் ஆகும் போது அங்கே அரசு இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து ஃபெயில் ஆகிருக்குன்னு அவர் பரிந்துரைக்கும் போது அங்கே வந்து பிரசிடெண்ட் வந்து ரூல் கொண்டு வரலாம். ஓகே, கான்ஸ்டியூஷனல் மிஷினரி இன் ஸ்டேட் ஃபெயில்ஸ். ஓகே, அரசியலமைப்பை வந்து அந்த செயலிழக்கும் போது வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வருவாங்க. ஆர்டிகல் 350 என்ன சொல்லுதுன்னா தேசிய அவசர நிலை. ஸோ ஏதாவது ஒரு வார், எமர்ஜென்சி ஏதாவது இன்டர்னல் அக்ரெஷன் அது மாதிரி இருக்கும்போது வந்து நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 352 ஆப்ஷன் ஏ. இது தப்பு. ஓகே, கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஸ்டேட்டில் தான் கேட்டிருக்காங்க. 360 பார்த்தீங்கன்னா நிதி அவசர நிலை, அதாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது வரைக்கும் நம்ம நாட்டில் கொண்டு வந்திருக்காங்களா பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது, இது வரைக்கும் கொண்டு வரல. 371 ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்ட சிறப்பு ஏற்பாடுகள் தொடர்பானது. அதாவது சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து அவசர நிலைக்கும் 371க்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஸ்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த ஆர்டிகல் 371 கீழே வரும். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். வாட் டஸ் ஆர்டிகல் 356 எம்பவர் த பிரசிடென்ட் டு டூ அண்ட் வாட் ஆர் இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ்? ஸோ 356னா ஸ்டேட் எமர்ஜென்சிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் 356 கீழ் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் மற்றும் அதற்கான பாதுகாப்பு அம்சங்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்குது ஆப்ஷன் பார்க்கலாமா? ஸோ ஒரு பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணலாம், நோ ஃபர்தர் அப்ரூவல் தேவையில்லை அப்படின்னு சொல்லுதா. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணலாம், நீட்ஸ் அப்ரூவல் வித்தின் 2 monthsக்குள்ளே தேவை அப்படின்றாங்க. ஓகேவா? நிதி அவசர நிலை அறிவித்தல் மாநிலங்களவையில் ஓகே ராஜ்யசபாவோட அப்ரூவல் வேணும். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் உச்சநீதிமன்ற ஒப்புதல் தேவை அப்படின்னு ஆப்ஷன் டியில் சொல்கிறாங்க. சஸ்பெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீட் சுப்ரீம் கோர்ட் அப்ரூவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும். 356 கீழே ஒரு பிரசிடென்ட் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்னா இதுதான் வரும். ஓகே, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ஓகே 2 மாதங்களுக்குள் வந்து நாடாளுமன்ற ஒப்புதலும் வந்து பெறணும். இதுதான் வந்து முக்கியம். ஓகே, ஒரு மாநிலத்தின் அரசியலமைப்பு இது வந்து செயலிழக்கும் போது வந்து 356 கீழ் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு? ஆட்சியை அறிவிக்கலாம். மாநில அரசு வந்து கலைக்கப்பட்டாலும் சட்டமன்றம் இடைநிறுத்தப்படவோ அல்லது படலாம். ஓகேவா? இந்த அறிவிப்பு வந்து 2 மாதங்களுக்குள்ளே என்ன பண்ணணும்? நாடாளுமன்றத்தில் வந்து 2 அவைகளும், அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கேன். ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ் தப்பு? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து கலைப்பது வந்து ஆர்டிக்கல் 85 கீழே பார்த்தீங்கன்னா நடைபெறும், ஆனால் 356 கீழே வந்து கிடையாது. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஓகேவா? அடுத்தது ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிக்கல் 60 கீழே வரும். ஓகே, ஆப்ஷன் சி என்ன சொல்லியிருக்காங்க? டிக்ளேர் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்டிக்கல் 360 தான் சொல்லுது, 356 சொல்லலை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. ஆப்ஷன் டி பாருங்கள். சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் கவர்ன்டு பை ஆர்டிகல் 358 அண்ட் 359 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து தப்பு. ஓகே, ஸோ நீட் சுப்ரீம் கோர்ட் அப்ரூவல் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிடையாது.
ஓகே, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இஸ் கவர்ன்டு பை 358 அண்ட் 359 கீழே வரும். ஓகே, 356 ஆர்டிகல் வரும்போது. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே இருக்குது. ஓகே ஃபைன். அடுத்த கேள்வி பாருங்க, 12வது கேள்வி. விச் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் த சிஸ்டம் ஆஃப் டயார்கி? ஓகே, அதாவது இரட்டை ஆட்சி. ஓகே, இந்த ப்ராவின்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து கொண்டு வந்த டயார்கியை கொண்டு வந்தது எது? பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகப்படுத்திய சட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861, மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் 1909, மொன்டெக் கிளெம்ஃபோர்ட் ரிஃபார்ம் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மோன்டெஸ் கிளெம்ஃபோர்டு ரீஃபார்ம் வந்து 1919. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் டயார்கி இந்த ப்ரொவின்சஸில் வந்து டயார்கியை கொண்டு வராங்க. ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் வந்து வேர் டிவைடட் இன்ட்டு ரிசர்வ் சப்ஜெக்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டாக மாற்றுறாங்க. ஓகே, 1919 வந்து இந்திய அரசு சட்டம் வந்து மாகாணங்களில் வந்து இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துது. ஓகே, மாகாண அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு மற்றும் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸை வந்து பிரித்து விட்டுறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து இதுக்கு மோன்டெஸ் கிளெம்ஃபோர்ட் ரிஃபார்ம் 1990 டியூவல் கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் கொண்டு வந்தது மோன்டெஸ் கிளெம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1919. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் ஏ பாருங்களேன், 1861 ஆக்ட் வந்து என்ன பண்ணோன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷன் தான், அதாவது சட்ட நிர்வாக அதிகார பகிர்வை வந்து அறிமுகப்படுத்தியது. அதுவே ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம் வந்து செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்தது. ஓகே, தனித்த தேர்தல் தொகுதிகளை வந்து அறிமுகப்படுத்துது. ஸோ முஸ்லீம்ஸ்க்கு வந்து செப்பரேட் எலக்டோரேட்ஸ்க்குலாம் கொடுப்பாங்க மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸில். அதுவுமே கிடையாது. ஆப்ஷன் டி வந்து 1935 ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா டயார்கியை வந்து ப்ராவின்சஸில் அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து சென்ட்ரலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீக்கிடுவாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மோன்டெஸ் கிளெம்ஃபோர்ட் ஆக்ட் 1919 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, பிஎன்எஸ்எஸ். ஓகே, விச் ப்ரொவிஷன் ஸ்ட்ரென்தஸ் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் டூரிங் ட்ரையல்? ஒரு ட்ரையல் நடக்குது, அப்போ விட்னஸ் ப்ரொடெக்ஷனை எது ஸ்ட்ரென்தன் பண்ணுது? ஓகே, இந்த பாரதிய நியாய சன்னிதா ஆக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு கீழே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்ஸ் கீழே வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே. ஓகே, அனானமஸ் ஜூரி சிஸ்டம், அது பெயர் வெளியிடப்படாத நடுவர் முறை அப்படின்றாங்க ஆப்ஷன் ஏ. யூஸ் ஆஃப் வீடியோ கான்ஃபரன்சிங் அண்ட் ஐடென்டிட்டி கன்சில்மெண்ட் ஃபார் வல்னரபிள் விட்னஸ். ஓகேவா? பாதிக்கப்படக்கூடிய சாட்சிகளுக்கு காணொளி வாயிலான சாட்சி மற்றும் அடையாள மறைவு. ஓகேவா? ஸோ விட்னஸ் கேன் சூஸ் டு ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட் வயா எஸ்எம்எஸ். சாட்சிகள் எஸ்எம்எஸ் மூலம் வாக்குமூலம் அளிக்கலாம் அப்படின்றாங்க. விட்னஸ் ஆர் நாட் ரிக்வயர்ட் டு அட்டெண்ட் ட்ரையல். ஸோ சாட்சிகள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக அவசியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது கரெக்டான ஆன்சர் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ யூஸ் ஆஃப் வீடியோ கான்ஃபரன்சிங் அண்ட் ஐடென்டிட்டி கன்சில்மெண்ட் ஃபார் வல்னரபிள் விட்னஸ். ஸோ இதெல்லாம் எப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ சட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக வந்து ட்ரையல் எடுப்பாங்க. ஓகே, பாதிக்கப்படக்கூடிய இந்த சாட்சிகளுக்கு வந்து காணொளி வாயிலான சாட்சி மற்றும் அடையாள மறைவு, அவங்களோட அடையாளத்தை மறைச்சி சாட்சி சொல்ல முடியும். ஓகே, பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் 2023 பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. ஓகே, அதே மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சேன்னா அவங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய சான்சஸ் அதிகங்கிறதுனால ப்ரொடெக்ஷன் ஆஃப் வல்னரபிள் விட்னஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட சேஃப்டியும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடையாளத்தை பாதுகாக்கிறது மற்றும் அவங்களோட சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி வந்து இது கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ எல்லாம் பாருங்களேன். ஆப்ஷன் ஏ வந்து இந்தியா டஸ் நாட் ஃபாலோ த ஜூரி சிஸ்டம். ஓகேவா? ஜூரி சிஸ்டம் வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது அனானிமஸ் ஜூரி சிஸ்டம். ஓகே, பெயர் வெளியிடப்படாத நடுவர் முறைங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது. ஓகே, ஆப்ஷன் சி பாருங்கள், எஸ்எம்எஸ் மூலம் முழுமையான வாக்குமூலம் பதிவு செய்வது சட்டம் இன்னும் சட்டப்படி வந்து அங்கீகரிக்கப்படலை. எஸ்எம்எஸ் மூலமெல்லாம் தெர் இஸ் நோ சான்ஸ், அந்த மாதிரி கிடையாது நம்ம சட்டத்தில். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா விட்னஸ் மஸ்ட் ஸ்டில் பார்ட்டிசிபேட் இந்த கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா? ஓகே, தேவையில்லை. அதுக்கு தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து கரெக்ட். ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க இந்த சட்ட திருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா?
அடுத்த கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்யூரேட்லி டிஸ்கிரைப்ஸ் த லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்? ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இன் இந்தியான்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிறப்பு வகை மாநில அந்தஸ்து, ஓகே, நிறுவன அடிப்படை குறித்து சரியான விளக்கம் தாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனில் வந்து ஆர்டிகல் 275 கீழே கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 275 விதியின் கீழ் வந்து வழங்கப்படும் அரசியலமைப்பு ஏற்பாடுன்றாங்க. இல்லைன்னா வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இது டிஃபைன் பண்ணியிருக்கு. அண்டு வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில், ஓகேவா, ஸோ மாநிலங்களுக்கு இடையே வந்து இந்த கவுன்சில் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்றாங்க. ரெண்டாவது இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டகரி. மூணாவது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணலை. ஓகே, என்டிசி இருக்கு இல்லையா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. நாலாவது பாருங்கள், இட் இஸ் கன்ஃபர்ட் பை த ஃபினான்ஸ் கமிஷன் அண்டர் ஆர்டிகல் 280. ஸோ இது வந்து பிரிவு 280, ஸோ நிதி ஆணையத்தால் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது கரெக்டான ஆன்சர் இதில்? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கான்ஸ்டியூஷனில் இது மென்ஷன் பண்ணலைப்பா. அப்போது வந்து இது யார் கொடுத்தாங்க இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இது கேட்டகரி? வந்து என்டிசி இருக்கு இல்லையா, அவங்க தான் இதை கிராண்ட் பண்ணுறாங்க. அண்ட் வாஸ் கிராண்டட் பை த என்டிசி. ஓகேவா, இந்த அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை, தேசிய வளர்ச்சி கவுன்சிலால் வழங்கப்பட்டது. ஓகேவா, ஸோ அவங்களால தான் இது வழங்கப்பட்டது. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்னால் என்ன? ஓகே, கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னா கிடையவே கிடையாது, இந்த கேட்டகரியே கிடையாது. ஓகேவா, 1969 என்டிசி இருக்கு இல்லையா, தேசிய வளர்ச்சி கவுன்சில், ஸோ அவங்க தான் வந்து சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து அசிஸ்டன்ஸ் தேவை, அதனால் வந்து உருவாக்கணும், ஸோ அதனால் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் இது. ஓகே, ஸோ அப்போனா நீங்கள் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது இது அரசியலமைப்பில் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்டிசி தான் இது கொண்டு வந்தது. ஓகே, இது ரெக்கமெண்ட் பண்ணது இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், ஆர்டிகல் 275 280 வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இந்த கேட்டகரிக்கும் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து தப்பு மற்ற ஆப்ஷன்ஸ்லாம். ஓகே, இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டகரின்னு ஒரு கொஸ்டினை பார்த்துட்டோம். அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, அது பார்க்கலாம். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டகரிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கிளாசிஃபிகேஷன். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஒரு ஸ்டேட் வந்து இஃப் தே ஆர் ஃபேஸிங் ஜியோகிராஃபிக்கல், எக்கனாமிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபேஸ் பண்ணும்போது, ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம், என்டிசி தான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ இது எப்போது கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா 1969 கொண்டு வராங்க. ஓகேவா, யார் இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஃபினான்ஸ் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிதி ஆணையத்தால் வந்து கொடுக்கப்படுதுன்னா கிடையாது. ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இது கொடுக்கல. இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது 5வது ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, நிதி ஆணையம் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து மெயினாக என்டிசி அவங்க பரிந்துரையில் என்டிசி இதில் வந்து கொண்டு வந்தது தான் இது. ஓகே, ஸோ எதுக்காக ரொம்ப பேக்வேர்டாக இருக்க டிஃபிகல்ட்டான ஸ்டேட்டஸ்க்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு த்ரூ சென்டர் மூலமாக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். முக்கியமாக எந்த மாதிரி பகுதிகள் பார்த்தீங்கன்னா ஹில்லி அண்ட் டிஃபிகல்ட் டெரைன்ஸ், ரொம்ப லோ பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கிற இடத்துல, ட்ரைபல் பாப்புலேஷன்ஸ் இருக்கிற இடத்துல, இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்கிற ஸ்டேட்ஸில், அதே மாதிரி வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக ரொம்ப பேக்வேர்டில் இருக்காங்க இல்லையா அந்த ஸ்டேட்ஸ்க்காக. அப்படி இல்லை நான் வயபிள் ஸ்டேட் ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களால வந்து அவங்க ஸ்டேட் ஃபினான்ஸே வந்து இது பண்ண முடியாது, ரெவென்யூ இது பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஸ்டேட்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து என்ன மாதிரியான ஸ்டேட்ஸ்க்கு எந்தெந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா 1969 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நாகாலாண்டுக்கும் கொடுத்துருப்பாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த 3 ஸ்டேட்டுக்குமே 1969. இந்த 70-71 பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் கொடுத்துருப்பாங்க அடுத்தது. அப்புறம் இந்த மணிப்பூர், மெகாலயா, திரிபுரா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 71-72 அந்த டைமில் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டகரி. இதெல்லாம் ஹில்லி ரீஜன்ஸ். ஓகேவா, ஸோ அங்கே டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்தது.
ஓகே. அடுத்ததாக சிக்கிமுக்கு வந்து 75 to 76, அதாவது 75ல வந்து கொடுத்தாங்க. ஓகே. வேறு என்ன மாதிரி ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் வந்து 86 to 87, அதே மாதிரி மிசோரமும் அந்த டைமில் தான் கொடுத்தாங்க. அருணாச்சல் பிரதேஷ், மிசோரமில். உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா 2001. ஓகே, 2001 அந்த கேட்டகரியில் வந்து கொடுத்தாங்க. ஓகே. ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து இந்த மலைப்பகுதிகள். ஓகே, அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த பிஎஸ்சி? ஓகே, ஸோ அகைன் வந்துட்டோம். பிஎஸ்சி வந்து 2023 வந்தது இல்லையா. செகண்டரி எவிடன்ஸ்ன்னு பற்றி பார்த்தோம் இல்லையா, லைக் ஃபோட்டோ காப்பீஸ் ஆர் ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ப்ரொவைட் த செகண்டரி எவிடன்ஸ், அதாவது இரண்டாம் நிலை சாட்சிகள், அதாவது புகைப்பட நகலோ ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்கள் போன்றவை குறித்து என்ன கூறுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா இட் ஆல்வேஸ் ப்ரெஃபர்ட் ஓவர் பிரைமரி எவிடன்ஸ், அதாவது இது பிரைமரி எவிடன்ஸ் இருக்குல்ல, முதன்மை சாட்சியை விட முன்னுரிமை தரப்படும் அப்படின்றாங்களா. அப்படின்னா ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட்மிசபிள் ஒன்லி இஃப் த ஒரிஜினல் இஸ் லாஸ்ட். இப்போ இந்த ஒரிஜினல் வந்து லாஸ் ஆகும் போது இல்லை டெஸ்ட்ராய் ஆகும் போது அன்அவைலபிளாக இருக்கும் போது மட்டும்தான் இதை எடுத்துப்பாங்கன்றாங்களா. இல்லை ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் பி இன் பிரிண்டட் ஆர் பிரிண்டட் இன் கலர் ஒன்லி அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் எடுத்துப்பாங்களா. இல்லைன்னா இட் கேன் பி யூஸ்ட் இன் கிரிமினல் கேசஸ், அதாவது குற்றவியல் வழக்குகள் இருக்குல்ல அப்போ மட்டும் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது இட் இஸ் அட்மைசபிள் ஒன்லி இஃப் த ஒரிஜினல் இஸ் லாஸ்ட். ஸோ ஒரிஜினலான இது லாஸ் ஆகும் போது, டெஸ்ட்ராய் ஆகும் போது, அன்அவைலபிளாக அது இல்லாத போது, அதாவது பிரைமரி எவிடன்ஸ் இல்லாத போது இதை எடுத்துப்பாங்க. ஓகேவா. ஸோ செக்ஷன் 59 ஆஃப் த பாரதிய சாட்சிய அதிநியம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எவிடன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் அது வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் செகண்டரி எவிடன்ஸை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, அண்டர் லீகலி ரெக்கக்னைஸ்டு சர்க்கம்ஸ்டன்ஸில் மட்டும்தான். லீகலாக ரெக்கக்னைஸ்டு அது ரெக்கக்னைஸ் ஆகிருக்கணும் அந்த செகண்டரி எவிடன்ஸ். ஓகேவா. ஸோ என்னென்னா சச் அஸ் லாஸ், டிஸ்ட்ரக்ஷன், அன்அவைலபிலிட்டியில் மட்டும்தான் இது எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்டரி எவிடன்ஸ் இஸ் நெவர் ப்ரெஃபர்டுங்கிறது தப்பு. ஓகே, அப்படின்னா ஆப்ஷன் சி பாருங்கள், கேன் பி பிரிண்டட் இன் கலர், வண்ண அச்சு கட்டாயம் வந்து அவசியமே கிடையாது, டோட்டலி ராங். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா செகண்டரி டிவைஸ் வந்து கேன் பி யூஸ்ட் இன் கிரிமினல் கேசஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களா. ஓகே, கிடையாது, அதுவுமே வந்து தப்பு. ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த பாரதிய சாட்சிய அதிநயம். ஓகே, பாரதிய சாட்சிய அதிநயத்தின் நோக்கம் எது? ஓகே, ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த ரோல் ஆஃப் எவிடன்ஸ் இன் ட்ரையல், விசாரணைகளில் வந்து சாட்சியங்களின் பங்கை குறைத்தல். ரெண்டாவது என்ஷூர் அட்மிசிபிலிட்டி ஆஃப் மாடர்ன் எவிடன்ஸ். ஓகே, நவீன சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் சட்டத்தை அமைத்தல். மூணாவது பாருங்கள், மேக் ஒன்லி ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வேலிட், உடல் சார்ந்த சாட்சிகளை மட்டும் செல்லுபடியாகுதலா, இல்லை அலோ அனானமஸ் எவிடன்ஸ் வித்தவுட் செக்ஸ், எந்த சரிபார்ப்பும் இல்லாமல் வந்து பெயரில்லா சாட்சிகளை அனுமதித்தலா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பாரதிய சாட்சிய அதிநயம் இருக்கு இல்லையா, அதோட நோக்கத்தை தான் கேட்குறாங்க. ஓகே, அதோட நோக்கம் என்ன? பி வந்து நவீன சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளுதல். ஓகே, முன்னெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலாக சில சாட்சியங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இதை கொண்டு வந்த பிறகு, இந்த பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு 2023 அறிமுகப்படுத்தின பிறகு இந்த நவீன சாட்சியங்கள் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இப்போ ஏற்றுக்கொள்ளுறாங்க. ஓகே, ஏற்றுக்கொள்ளும் வகையில் வந்து சட்டத்தை வந்து மாற்றிருக்காங்க. அப்போ அதுதான் வந்து இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொலோனியல் ரூல் இருக்குல்ல, அந்த பிரிட்டிஷ் அவங்களோட இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 கீழே வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களோட இதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன, டு மாடர்னைஸ் த எவிடன்ஸ் லா. இந்த எவிடன்ஸ் லாவை மாடர்னைஸ் பண்ணுறது தான் இந்த பாரதிய சாட்சி அதிநியமோட முக்கிய நோக்கம். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, எதை எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸையும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா காலம் மாற மாற எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு, ஆன பிறகு. ஸோ வந்து நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்ட திருத்தலையும் கொண்டு வரணும்னு தான் கொண்டு வரப்பட்டது தான் இது. ஓகேவா. அதே மாதிரி அதர் மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸையும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஓகே, ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் வந்து ஏன் கரெக்டு? ஆப்ஷனே பாருங்களேன், ரோல் ஆஃப் எவிடன்ஸ் இன் ட்ரையலை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்களா? கிடையாது. ஓகே, இது நோக்கம் அல்லன்னு போட்டிருக்காங்க, தப்பு. ஆப்ஷன் சி வந்து
ஒன்லி ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வந்து வேலிட், உடல் சார்ந்த சாட்சிகளை மட்டும்தான் செல்லுபடி ஆகுமா? கிடையவே கிடையாது. அது நோக்கமே கிடையாது. டிஜிட்டல் சாட்சியத்தையும் எடுத்துக்கொள்ளணுங்கிறது தான் இதோட நோக்கம். ஆப்ஷன் டி பாருங்க, அலோ அனானமியஸ் எவிடன்ஸ் வித்தவுட் செக்ஸ். ஓகேவா, எந்த சரிபார்ப்பும் இல்லாமல் வந்து பெயரில்லா சாட்சிகளே அனுமதிப்பது இல்லை. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டியும் வந்து தப்பு. ஓகே ஃபைன். அடுத்தது பாருங்க, ஆப்ஷன் கொஸ்டின் 17 என்ன கேட்டிருக்காங்கன்னா, டு விச் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் டூ டாக்ஸஸ் ஆன் ரயில்வே ஃபேர்ஸ் அண்ட் ஃப்ரைட் செக்யூர். அதாவது ரயில் பயண கட்டணம் மற்றும் சரக்கு கட்டணங்கள் மீதான வரிகள் எந்த அரசாங்கத்திற்கு செல்கின்றன? ஓகேவா, எந்த அரசாங்கத்துக்கு போகுது? ஓகே, ரயில் பயண கட்டணம் மற்றும் சரக்கு கட்டணங்கள் மீதான வரிகள் வந்து எந்த அரசாங்கத்துக்கு போகுது? யூனியனுக்கா, ஸ்டேட்டுக்கா, இல்லை முனிசிபல் கார்பரேஷனுக்கா, பஞ்சாயத்துக்கா கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு போகுது? ஓகே, யாருக்கு போகும்? யூனியனுக்கு தான் போகும். ஓகே, சரக்கு இது வந்து என்ன வரும்? ஃபேர்ஸ் அண்ட் ஃப்ரைட் காஸ்ட். இது ரயில்வே வந்து எதுக்கு கீழே வரும்? யூனியன் லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ யூனியனுக்கு தான் போகும். ஸ்டேட்டும் கிடையாது, லோக்கல் கவர்மெண்ட் வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்க வந்து இதுக்கு டேக்ஸ் போட மாட்டாங்க. ஸோ யூனியன், மத்திய அரசுங்கிறது கரெக்டான இது. ஓகே, ரயில்வே எதுக்கு கீழே வரும்னா என்ட்ரி 22 ஆஃப் த யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழே வரும். அதாவது 7th ஷெடியூலில் இருக்கிற கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து டாக்ஸஸ் அண்ட் ரெவென்யூஸ், ரயில்வே ஃபேர்ஸோ இல்லை ஃப்ரைட்ஸோ வந்து எல்லாம் ரிவ்யூ பண்ணுறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், யூனியன் கவர்மெண்ட் தான், மத்திய அரசு தான் வந்து இதை டிசைட் பண்ணும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். யூனியன், மத்திய அரசுங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, விச் ஆர்டிகல் ப்ரொவைட்ஸ் த பிரசிடென்ட் வித் பவர் டு டிக்ளேர் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகே, இதில் எந்த ஆர்டிகல் வந்து சொல்லுது? நிதி அவசர நிலையை வந்து அறிவிக்கும் அதிகாரத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் கட்டுரை, அதாவது பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ கொஸ்டின் வந்து வேறு வேறு விதமாக வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகேவா, ஸோ ஆர்டிகல் 352 356 ஆர்டிகல் 360 ஆர்டிகல் 365 கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு ஊரில் வந்து அதாவது ஒரு நாட்டில் வந்து கொண்டு வர்றது தான் 352 பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து கேட்டிருக்கிறது வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி. லாஸ்ட் கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பார்த்தோம். ஓகேவா, ஸோ திருப்பியும் கேட்டிருக்காங்க. டைரக்டான கொஸ்டின். எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஓகே, 360 தான். ஓகேவா, ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் இந்தியாவில் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இது வரைக்கும் 360 கீழே ஃபினான்ஸ் எமர்ஜென்சிக்கு வந்ததே கிடையாது. ஓகே, ஆனால் 360 கீழே தான் ஒரு குடியரசுத் தலைவர் வந்து நிதி அவசர நிலையை வந்து அறிவிக்கலான்னு போட்டிருக்கு. ஓகே, மற்ற ஆப்ஷன்லாம் ஏன் தப்பு? 52 வந்து தேசிய அவசர நிலை, 56 வந்து மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி, 365 என்ன சொல்லுதுன்னா மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசின் உத்தரவுகளை பின்பற்றாத நிலை. ஓகேவா, ஒரு மாநிலம் வந்து மத்திய அரசோட இது பின்பற்றலைன்னா அதை குறித்து பேசுகிறது தான் 365. திருப்பியும் பாருங்க, பாரதிய சாட்சி அதிநயம் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்கன்னா, எம்ஃபசிஸ் ஆன் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி டு என்ஷூர் த authenticity of the evidence. This is particularly relevant for. ஓகே, சாட்சிகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு பிஎஸ்சி முக்கியத்துவம் அளிக்கிறது. இது குறிப்பாக எதற்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸிபிட்ஸ் ஃப்ரம் கிரைம் சீன்ஸா, ஆப்ஷன் பி வந்து ஹேண்ட் ரிட்டன் டைரிஸா, டிஜிட்டல் அண்ட் எலக்ட்ரானிக் எவிடன்ஸா, ஓரல் கன்ஃபெஷன்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, digital and electronic evidence. The BSc gives significant importance to digital signature, electronic communications, server logs, smartphones and other electronic records வந்து valid form of legal evidence எடுத்துக்கிறாங்க. ஓகே ஃபைன். ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இன்கரெக்ட்? ஃபிசிக்கல் எக்ஸிபிட்ஸ் ஃப்ரம் கிரைம் சீன்ஸ், அதாவது தொழில்நுட்ப பயன்பாட்டை மையமாக கொண்ட பிரிவு அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஹேண்ட் ரிட்டன் டைரிஸ்னால் பாரம்பரிய ஆவணங்கள்லாம் கண்டிப்பாக சாட்சிகள் எடுத்துக்க மாட்டாங்க. டிஜிட்டல் சாட்சியை எடுத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஓரல் கன்ஃபெஷன், அதாவது வாய்மொழி ஒப்புதல் வந்து தொழில்நுட்ப சாட்சிகளோட நேரடியாக தொடர்புடையவை அல்ல. ஸோ நம்ம கேள்வி என்ன? தொழில்நுட்பம் சார்ந்த சாட்சிகள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டிஜிட்டல் அண்ட் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மோஸ்ட் அக்யூரேட்லி டிஸ்கிரைப்ஸ் த லீகல் கேரக்டர் ஆஃப் த
ரைட் டு ப்ராப்பர்ட்டி அண்டர் ஆர்டிகல் 300A ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது இந்திய அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா 300A இன் கீழ் சொத்துரிமையின் சட்டப்பூர்வ தன்மை மிக துல்லியமாக விவரிப்பது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இட் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் லீகல் தட் பர்மிட்ஸ் டெப்ரிவேஷன் ஓன்லி பை அத்தாரிட்டி ஆஃப் லா. அதாவது சட்டத்தின் அதிகாரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மட்டுமே வந்து சொத்துரிமையை வந்து பறிக்க அனுமதிக்கும் அரசியலமைப்பு சட்ட உரிமை. இது வந்து ஆக்சுவலாக என்னது 300Aயின் கீழ் வந்து சொத்துரிமை சட்டப்பூர்வ தன்மையை மிக துல்லியமாக விவரிப்பது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக என்னது லீகல் ரைட்டில் கொண்டு போயிட்டாங்க. கான்ஸ்டியூஷனல் லீகல் ரைட். ஓகே, ஒன்லி பை அத்தாரிட்டி ஆஃப் லா மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓகே, ஸோ பறிக்க அனுமதிக்கும் அரசியலமைப்பு சட்ட உரிமை. ஸோ சட்டத்தின் அதிகாரத்தின் அடிப்படையில் மட்டுமே சொத்துரிமையை பறிக்க முயலும் அப்படி ஒரு இது கொடுக்கறது தான் இந்த 300A. மற்றதெல்லாம் தப்புப்பா. ஸோ இது எப்போ கொண்டு வராங்க? 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1978 வந்து என்ன பண்ணுறாங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து லிஸ்ட்டிலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமையில் இருந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறத எடுத்துட்டு 300A ஆர்டிக்கல் 300Aல வந்து கான்ஸ்டியூஷனல் லீகல் ரைட்டாக கொண்டு வராங்க. ஓகே, ஸோ வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது சட்டத்தின் அதிகாரம் இல்லாமல் ஒருவரின் சொத்தை அரசு பறிக்க முடியாது. ஓகேவா? அதுதான் வந்து 300A அரசியலமைப்பு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. ஓகே, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 44. ஓகே, மற்றதெல்லாம் வராது. இட் இஸ் நோ லாங்கர் ஏ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, அது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றாங்க, அங்கே தப்பு இது. ஓகேவா? ப்ராப்பர்ட்டி கேனாட் பி டேக்கன் ஆர்பிட்ரலி வித்தவுட் எ லீகல் அத்தாரிட்டி. ஸோ சட்ட அதிகாரமின்றி சொத்தை பறிக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியும் தப்பு. இது என்ன சொல்லுது? ஆப்ஷன் பி, இட் அலோவ் த ஸ்டேட் டு டிப்ரைவ் எ பர்சன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை எனி லா. எந்த லா யூஸ் பண்ணி வேணால் ஒருத்தர்கிட்ட இருந்து சொத்து வாங்க முடியுமானா கிடையாது. ஓகேவா? ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் டி பாருங்கள், ஆர்டிகல் 32. ஓகே, ஜென்ரலி அவைலபிள் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமைகளுக்கு வந்து நிவாரணம் வந்து ஆர்டிகல் 32ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 300A வந்து என்ன நம்மளுக்கு கொடுக்குது, என்ன உரிமையை கொடுக்குது? கீழ் உள்ள உரிமை பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையே அல்ல. ஸோ இது வந்து என்ன வந்து ஆயிடுச்சு, 300Aங்கிறது அடிப்படை உரிமையே கிடையாது, கான்ஸ்டியூஷனல் லீகல் ரைட்டாக மாறிடுச்சு. ஓகே, 44 சட்ட திருத்தப்படி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியும் வந்து தப்பு. ஓகே, சிட்டிசன் கேன் டு கிளைம் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 32ன்னு போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக தப்பு. ஆர்டிகல் 32 எப்போ அப்ளை ஆகும்னா அடிப்படை உரிமையாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை ஆகும். இது அடிப்படை உரிமையே கிடையாது. ஆர்டிகல் 300Aங்கிறது என்னது, லீகல் ரைட்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷனல் லீகல் ரைட்ஸில் வந்துச்சு, அடிப்படை உரிமையில் இல்லை. அப்போ ஆர்டிகல் 32 வந்து இங்கே செல்லுபடி ஆகாது, அதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, இட் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் லீகல் ரைட். ஓகே, ஒன்லி பை அத்தாரிட்டி ஆஃப் லா. ஓகேவா? ஸோ வந்து இது அரசியலமைப்பு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. சட்டத்தின் அதிகாரம் இல்லாமல் ஒருவரோட சொத்தை வந்து அரசு வந்து பறிக்க முடியாது அப்படிங்கிற அந்த உரிமையை வந்து கொடுக்கறது தான் ஆர்டிக்கல். ஸோ வந்து 300A. ஓகேவா? ஃபைன். இது வந்து மாற்றினது எந்த வருடம்? 44வது சட்ட திருத்தம் 1978 தான் மாற்றுறாங்க. ஓகே, லீகல் ரைட்டாக மாற்றுறாங்க. ஓகே, சரி. ஓகே, எஜுகேஷன் வந்து இஸ் பிளேஸ்டு அண்டர் விச் லிஸ்ட் ஆஃப் த 42nd அமெண்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 லிஸ்ட்டாக வந்து கொண்டு வச்சுருப்பாங்க. இதில் ஷெடியூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அட்டவணையில் 7வது அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 3 லிஸ்ட்டு வரும். அதாவது மத்திய, மாநில மற்றும் பொதுவாக கன்கரண்ட்டுன்னு வரும். அந்த மத்தியில் பார்த்தீங்கன்னா 97, ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 66, கன்கரண்ட்டில் 47 வந்து ஒரிஜினலாக கொண்டு வரும்போது இருந்தது. இப்போது கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, மத்திய அதாவது யூனியன் லிஸ்ட்டில் 100, ஸ்டேட் லிஸ்ட்டில் 61, கன்கரண்ட்டில் 52. ஸோ என்ன மாதிரி இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபென்ஸு, ரயில்வே, கரன்சி, பேங்கிங்கு, இன்டர்ஸ்டேட் ட்ரேடு, இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸ் எல்லாம் வந்து மத்திய லிஸ்ட்டில் போயிடும். ஓகேவா? மாநில லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸு, பப்ளிக் ஆர்டர், ஓகே, இந்த சட்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துடும். ஓகே, சிஎம்க்கு தான் அதிகாரம் போகும்.
ஓகே, பப்ளிக் ஹெல்த்து, அக்ரிகல்ச்சரு, லோக்கல் கவர்மெண்ட்டு, லேண்டு, ஃபிஷரிஸு, ட்ரேடு. ஓகேவா? இது எல்லாமே எதில் வந்துடும்? கரண்ட் சப்ஜெக்டில் வந்துடும். ஓகே, ஸோ பொது பட்டியல் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 52 லிஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு கீழே எதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் வரும். ஓகே, முக்கியமாக எஜுகேஷன் வரும், ஃபாரஸ்ட்டு, மேரேஜு, டைவர்ஸ், அடாப்ஷனு, லேபர் வெல்ஃபேரு, கிரிமினல் லாஸ். ஓகேவா? இது எல்லாம் வந்து கன்கரண்ட்டில் பொதுப்பட்டியலில் வந்துடும். இருந்தாலுமே பொதுப்பட்டியலில் வந்து ஒரு அதிகாரம் யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு தான் அதிகம். ஓகேவா? ரெசிடுவல் பவர்ஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா யூனியனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எஜுகேஷன் தான் இங்கே கேள்வி. எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ ஸ்டேட்டும் இதில் லா கொண்டு வரலாம், சென்ட்ரலும் இதில் லா கொண்டு வரலாம். ஓகே, ஸோ பாலிட்டியோட பிவைக்கு அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.